வணக்கம், நான் உங்கள் ஹரிஹரன் பேசுகிறேன். ஹலோ கிரியேட்டிவ் ப்ரௌட்லி ப்ரெசன்ட்ஸ் தி லெஜெண்ட் ஹரிஹரன் லைவ் இன் கான்சர்ட். அதோட ப்ரெஸ் மீட் January 3rd, 2024 பினாங்கில் நடக்க போகுது. சாயந்தரம் 6 மணிக்கு நடக்கும். மறக்காமல் எல்லாரும் வந்துடுங்க. We'll all have great fun. Book the event tickets at ticket2u.com.my. Event brought to you by Hello Creative. Cheers! பினாங்கு கிராப் ஓட்டுநர்களின் தீபாவளி சங்கமம் இனிதே நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை பினாங் தமிழ் கிராப் ஓட்டுநர்கள் சங்கத்தின் தலைவர் சந்துரு அவர்கள் ஏற்படுத்தி அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். இதைக் கொண்டு 400க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பினாங் இதயக்கனி MGR நலசங்கத்தின் தோற்றுனர் திருமதி டாக்டர் விஜயஸ்ரீயின் நடன நிகழ்ச்சி சிறப்பாக அரங்கேறியது. மேலும் இசையமைப்பாளர் கிருஷின் பாடல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும் மாயா டிவி நியூஸின் சார்பாக இந்தியாவிலிருந்து திரு பிரசாத் கண்ணன் அவர்களும், மலேசியா மாயா டிவி நியூஸின் மேனேஜர் திரு முபா கலைமணி அவர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து விருந்து உபசரிப்பும் மகிழ்ச்சியை தந்திருந்தது. என் பேர் சந்திரா. இந்த கிராப் தமிழன் குரூப் தலைவராக இருக்கிறேன். 12ஆம் தேதி 12ஆம் மாதம் 2016 ஆரம்பித்த குரூப் இது. இப்போதைக்கு 7 வருஷமாக வச்சு ரன் பண்ணியாச்சு. இது 8வது விருந்து ஆனிவர்சரி, 8வது ஆனிவர்சரி செய்கிறோம். இந்த குரூப்பில் வந்து நம்ம இப்போதைக்கு 489 டிரைவர்ஸ் இருக்காங்க. 489 தமிழன்ஸ், இந்தியர்க, முஸ்லீம், கிறிஸ்டின் 3 மதமும் இருக்காங்க. ஓகே, இந்த குரூப் மெயினாக எதுக்குன்னா, இந்த குரூப் வந்து நம்மளுக்கு டிரைவருக்குள்ளார ஒரு சின்ன கம்யூனிட்டி ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஒரு போலீஸ் தடங்கள் எங்கேயாவது இருந்துச்சுன்னா, ரோட் பிளாக்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை ஆக்சிடெண்ட்னா நம்ம குரூப்புக்குள்ளார ஒரு உதவி செஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம் இதில் வந்து நம்ம யாராவது சின்ன சின்ன வியாபாரிங்க இருந்தாங்கன்னா நம்மளுக்குள்ளார ஷேர் பண்ணிக்குவோம் வியாபாரத்தை. அதே சமயம் இந்த குரூப்பில் வந்து ஏதாவது உதவி நன்கொடையாக இருந்தாலும் சரி, இல்லை முதியோர் இல்லம், இந்த மாதிரி ஆசிரமம் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறதுனா கூட நம்மளுக்குள்ளார வசூல் பண்ணி நம்ம போய் இந்த தீபாவளி கூட நம்ம செஞ்சோம், ஒரு ஹோமுக்கு செஞ்சோம். அதனால் ஒரு சின்ன கம்யூனிட்டி இந்த தமிழர்களுக்காக நம்ம இதை ஆரம்பித்து இப்போதைக்கு ஒரு 7 வருஷமாக ஆச்சு. இப்போதைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். இன்னொன்று வந்து நம்ம கிராப்பில் வந்து மலேசியாவிலே நம்ம தான் வந்து தண்ணீர் பந்தல், தைப்பூசத்துக்கு தண்ணீர் பந்தல் மலேசியாவுக்குலே நம்ம ஒண்டி தான் பினாங்கில் செய்கிறோம். கோலம்பூரில் கூட இல்லை. 7 வருஷமாக இந்த பந்தல் போட்டுக்கிட்டு வரோம், கிராப் தண்ணீர் பந்தல்னு. அதில் 1000 பேர்த்துக்கு நம்ம அன்னதானம், முதல் நாள் ரதம் வர மணிக்கு நம்ம அன்னதானம் 1000 பேர்த்துக்கு அன்னதானம் கொடுக்குறோம். 7 வருஷமாக கொடுத்துக்கிட்டு வரோம். அடுத்த வருஷம் 8வது வருஷம் நம்ம வந்து கிராப் தண்ணி பந்தல் நம்ம செஞ்சுது. இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, வந்து சேர்றவங்களுக்கு இதில் வந்து நல்ல சலுகை இருக்குது. எப்படி சம்பாதிக்கிறது, நம்ம கிராப் ஓட்டி காடி ஓட்டி இது எப்படி நம்ம அதை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், சொல்லி கொடுக்குறோம். நம்ம தான் ரெஜிஸ்டர் பண்ணுறது இந்த கிராப்லேயே. எப்படி இதை ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள சம்பாதிக்க வைக்கிறது, இது எங்களோட கடமை. தமிழர்களுக்காக இதை நம்ம செய்கிறோம். சரி, நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் இளவரசி. நான் ஜிடி கிளப் சேர்மன். ஸோ நான் வந்து ஒரு டிரைவராக தான் வந்தேன் கிராப்பில். நான் சந்திரா அவர் வந்து செய்கிற சேவைகளை பார்த்து தான் நானும் ஏதாச்சும் இதில் இந்த கமிட்டியாக இருந்து ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வருஷத்தோட சேர்மனாக இருந்து என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்கேன். ஸோ தைப்பூசம் பந்தல் போடுறது, இந்த மாதிரி தீபாவளி வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஹோமில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, ஏதாச்சும் சாப்பாடு உதவி, துணி உதவி, பண உதவி, அந்த மாதிரி. அப்புறம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்கிறோம். அது பணமாகவும் செய்யலாம், சேவையாகவும் செய்யலாம். ஸோ என்னால் முடிஞ்ச சில பண உதவி தான் செய்ய முடியும். அதனால் நான் இறங்கி அதை சேவையாக செய்கிறேன். என்னால் முடிஞ்ச ஏதாச்சும் செய்ய முடியுதா, இறங்கி நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். சோஃபா அவ்வளோதான், பெருசாக நம்ம எதுவும் சம்பாதிக்கலை. இருந்தாலும் என்ன சம்பாதிக்கிறோமோ அதை என்ன செய்ய முடியுமோ அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
என் பேர் வந்து புயித்ரா சந்திரசேகரன். அதை பேசினார்ல சந்திரா, அவரோட டாட்டர். எனக்கு 26 வயசு தான் ஆகுது. நான் ஸ்டார்ட் பண்ணது டிரைவராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கிளப்பில் ஜாயின் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது. எனக்கு 26 வயசு ஆகுது. இந்த டிரைவராக இருக்கிறதுல வந்து சேஃப்டி தான், நம்பி வரலாம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனி ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த குரூப்பில் உள்ள மெம்பர்ஸ் இல்லை இந்த கமிட்டி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பயப்படுறாங்க கிராப் டிரைவர் ஆகிறதுக்கு, இல்லை வந்து ஒரு சோஷியல் ஒர்க் செய்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அதெல்லாம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக வந்து நம்பி இறங்கி வந்து டிரைவர் ஆகலாம், இந்த கிளப்பில் வந்து ஹெல்ப் பண்ணலாம், எல்லா வேலையும் செய்யலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. என் வயசு வந்து நான் மேமாங்க வந்து யங் ஏஜ் தான். நான் எனக்கே வந்து சேஃப்டியாக தான் இருக்கேன். நிறைய பேர் இன்னும் ஜாயின் பண்ணுறாங்க. நம்பி வாங்க, சேருங்க, ஜாயின் பண்ணுங்கள் இந்த கிராப்பில். நம்ம கிளப்லேயும் ஜாயின் பண்ணலாம், சேஃப்டியாக தான் இருக்கும்.